ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இந்த மரம் செடிகள்லாம் பூமிக்கு அடியில ஒரு நெட்வொர்க் வச்சிருக்குதுன்னா நம்ப முடியுதாங்க? அத வுட் வைட் வெப்னு சொல்றாங்க. ஃபங்கை, அதாவது பூஞ்சைகள் அப்புறம் பாக்டீரியா என்ன பண்ணுமா தெரியுமாங்க? மரங்கள் செடிகளோட வேர்களை ஒன்னோடு ஒன்று கனெக்ட் பண்ணி மற்ற மரம் செடிகளோடு ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணிவிட்டு தண்ணீர், ஊட்டச்சத்துக்கள், அப்புறம் ஏதாவது ஆபத்து வருதுன்னா, அதாவது ஒட்டுண்ணிகள் தாக்குது இல்லைனா தண்ணி இல்லாமல் வறட்சி ஏற்படுதுன்னு சிக்னல்ஸை மரங்கள் செடிகளுக்குள்ள பாஸ் பண்ணி கொண்டே இருக்குதாம். இப்படி அந்த ஃபங்கை அண்ட் பாக்டீரியா ஒன்று சேர்ந்து மரங்களோட வேர்களை இணைத்து எல்லாமே சேர்ந்து ஒன்றுக்கொன்று உதவி செய்து கொண்டு இருக்குதுன்னா ஆச்சரியமா இருக்குதுங்க. நாமும் இப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம்னு வேதம் கலாத்தியர் 6:2 சொல்லுதுங்க. யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்னு வேதம் சொல்லுது. மத்தேயு 18:20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அப்படின்னு வேதம் சொல்லுது. எனவே நம்ம மற்றவர்களுக்கு ஊக்கமா ஜெபிப்போம், மற்றவர்களோடு இணைந்து ஜெபிப்போம், ஒருவரை ஒருவர் ஜெபத்துல தாங்குவோம். நிச்சயமா ஆண்டவர் நம் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார். ரோமர் 12:5 அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறோமே அப்படின்னு வேதம் சொல்லுது. எப்படி நம் சரீரத்தை நேர்த்தியா செயல்பட வைக்க மற்ற உறுப்புகள் அவயங்கள்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்தோ, அப்படி நம்ம கிறிஸ்துவின் சரீரமா இருந்து நேர்த்தியா கிறிஸ்துவுக்காக செயல்பட நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒற்றுமையோடு கர்த்தருக்காக செயல்படணும்னு வேதம் குறிக்குது. ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க 2-3 பேராய் கூடி ஜெபித்து கொண்டிருக்கீங்களா? நிச்சயமா வேத வார்த்தையின்படி உங்க மத்தியில் ஆண்டவர் வருவார், வந்து உங்க வேண்டுதல்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.